வெல்கம் டு என்ஆ சிவன் முத்துக்கன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது செட்ஸில் கொஸ்டின் நம்பர் 5. ட்ரா அப்ரோப்ரியேட் வென் டயக்ராம் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ வென் டயக்ராம் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ஸை பார்த்தாலே இந்த டிமார்கன்ஸ்லாம் தெரியும். பட் வென் டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி போட்டுடலாம். ஏ யூனியன் பின்னா ஸோ இந்த செட்ஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக கம்பைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் என்னது? இப்போ தான் கொஷினுக்கு வரும். ஏ யூனியன் பி தான் ஹோல் டேஷ். யூனிவர்சல் செட்டில் ஏ யூனியன் பியை மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏ யூனியன் பின்னா இந்த ஃபுல் ஷேட்ஸ், அந்த நடுவில் இருக்க சர்க்கிள் செட்ஸை மட்டும் விட்டுட்டு யூனிவர்ஸில் மிச்சம் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், ஏ டேஷ் பி டேஷ் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவை மட்டும் விட்டுட்டு யூனிவர்சலில் ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பி டேஷ் யூனிவர்சிட்டியில் பியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம். இப்போ இதுதான் பின்னா இப்போ இதை மட்டும் விட்டுடுறோம். பியை மட்டும் விட்டுட்டு ஓகே. இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ், இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் காமன் பாயிண்ட்ஸ். அப்போனா இது வரல, இதுவும் வரக்கூடாது, இது ரெண்டு இல்லாமல். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஷேடட் போர்ஷனை ஷேட் பண்ணி காட்டுறோம். அவ்வளோதான். இது ஆக்சுவலி ப்ரூஃப் தான். ஆனால் அவங்க நம்மளை ப்ரூஃப் கேட்கலங்கிறதுனால நம்ம தனித்தனி டயக்ராமாக போட்டிருக்கிறோம்.